இப்போ பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக போட்டு எடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே சுத்தமாயிடும். காட்டுறேன் வாங்க அப்படின்னு. புளியை கொஞ்சம் முன்னாலே ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். அதை தண்ணி ரொம்ப கொதிக்கலை, நான் லேசாக சூடாக தான் வச்சேன். நல்லா கொஞ்சம் நேரம் முன்னாலே போட்டிங்கன்னா அது நல்லா கரையிற மாதிரி, புளி நல்லா கரையிற மாதிரி ஆகிடும். கரையிற மாதிரி ஆனோடனே நல்லா கரைச்சி விட்ட புளி தண்ணியை இந்த அகலமான பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். இது சில் தண்ணி தான், சுடு தண்ணி கிடையாது. இது மட்டும்தான் புளி ஊறுறதுக்காக அதுவும் போட்டது. இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஏதாவது ஒரு வாஷிங் லிக்விட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் அதில் ஒரு எவ்வளோன்னு காட்டுறேன். பாருங்கள், ஒரு 10 ml வரும். அது அவ்வளோதான் வரும். இதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கையை வச்சு கலக்கி அந்த புளியும் நல்லா கரைச்சி விடுங்க. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இதுக்குள்ளே போடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இப்படி போட்டு எடுத்திங்கனாலே பாருங்கள் பளிச்சுன்னு வரும். பாருங்கள் எவ்வளோ போட முடியுமோ அதெல்லாம் போட்டுருங்க. அப்புறமா 2வது தடவை கூட இதை எடுத்துக்கிட்டு அடுத்தது போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் தான். அந்த பாத்திரத்தெல்லாம் இப்படி மேலே இருந்துச்சுன்னா திருப்பி விடுங்க. உள்ளார தண்ணிக்குள்ளே ஊடுற மாதிரி இப்படி திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் கூட ஆகலை. பாருங்கள் எப்படி இருக்குது பளபளன்னு. இதை நீங்கள் லைட்டாக, இது புதுசாக உள்ள ப்ரஷ்ஷு. இதை நான் தேய்ச்சிட்டு அப்புறமா பாத்திரம் விளக்கிறதுக்கு போட்டுக்குவேன். இது மாதிரி புதுசாக எடுத்து சாமி விளக்கு தேய்க்கிறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பாத்திரம் விளக்கிறதுல போட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு போட்டு எடுத்து கழுவிடலாம். இன்னும் நல்ல பளபளன்னு வேணும்னா கொஞ்சம் சபீனா தொட்டு பாருங்கள். நீங்கள் லேசாக தேய்ச்சா போதும். அவ்வளோதான். சுடு தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கலாம் வேண்டாம். சாமி பாத்திரத்தை எல்லாம் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இருங்க, இதை கழுவி காட்டுறேன். பாருங்கள் எப்படி பளபளன்னு ஆயிடுச்சுன்னு. இது தண்ணி இருக்கிறது மட்டும் கொஞ்சம் இந்த வெள்ளையாக இருக்குது. அவ்வளோதான். பாத்திரம் பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்குது. பாருங்கள் அடுத்தது இதை நான் கையிலேயே இப்போ தேய்ச்சிட்டேன். அவ்வளோதான். பாருங்கள் வாங்க இப்போ கழுவுறது காட்டு. பாருங்கள் எப்படி இருக்குங்க, பளிச்சுன்னு இருக்கா. இப்போ வாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போட்டு அதெல்லாம் எடுத்துருவோம். பாருங்கள் எடுக்கையிலே பாருங்கள் எப்படி இருக்குங்க. இப்போ விளக்கெல்லாம் அதுக்குள்ளே போடலாம்.
அது வரைக்கும் இப்போ இது ஊறட்டும். இந்த குத்து விளக்கையும் கலட்டி இதில் போட்டோம். இது இப்போ கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுங்களை நான் இதை தேய்ச்சி கழுவிடலாம். இந்த தாம்பாளத்தை வந்து உள்ளே போட முடியாது, அதனால் நான் இதில் கொஞ்சம் எடுத்து அதை ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்க, அப்படியே இருக்கட்டும். லேசாக கையிலே தேய்ச்சா கூட போதும். அவ்வளோதான், நான் அழுத்தியெல்லாம் தேய்க்கல பாருங்கள். இது தண்ணிக்குள்ளே இருக்கனால இது வந்து போகாது, போக மாட்டேங்குது. அவ்வளோதான், இப்போ இதை கழுவிக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்போ தண்ணி அதில் ஊற்றி வச்சுருந்தேன். அதை தட்டு வந்து அதுக்குள்ளே போகலை தாம்பாளத்தில், அதனால் பாருங்கள் எப்படி பளபளன்னு ஆயிடுச்சுன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் கழுவி எடுத்துடலாம். பாருங்க, விளக்கு உள்ளே போட்டு எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்து தேய்ச்சாச்சு. இப்போ இதை கடைசியானதுக்குள்ளே போடும், உள்ளே போக மாட்டேங்குது. இப்படி மேலே ஊற்றி ஊற்றி அப்படியே வச்சிடறோம். இது வந்து ஃபுல்லாக உள்ளே போகலை, அதனால் நான் இப்போ கையில் எடுத்து அது கொஞ்சம் தேய்க்கிறேன். தேய்க்கையில் எப்படி இருக்குங்க, அவ்வளோதான். இதை சபீனா போட்டு தேய்ச்சிக்கலாம்.
அவ்வளோதான். நான் ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கலை பாருங்கள். அவ்வளோதான். இப்படி கழுவுனிங்கன்னா இது 2 வாரம் வரைக்கும் பளிச்சுன்னு இருக்கும். லெமனில் போட்டிங்கன்னா 1 வாரத்துலேயே கருத்து போயிடும். அது ஒரு 4 நாள்லேயே கருப்பாக தெரியும். இது வந்து 2 வாரம் வரைக்கும் பளிச்சுன்னே இருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு எப்படின்னு.